ஹலோ ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் சொரக்காய் தோசை. ஹெல்த்தியாக என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சொரக்காய் தோசை வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதுக்கு நான் ஓவர் நைட் வந்து ரெட் ரைஸ், தட் இஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி சோக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயும் நன்னா வரும். தேவையான அளவு உரப்புக்கு சில்லி, அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே மலேசியாவோட சொரைக்காய் பெருசாக கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஊரில் இருக்கிறவாளாக இருந்தால் நாட்டு சொரைக்காய் எடுத்துக்கோங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த்து. அந்த சொரைக்காயில் பாதி போட்டுட்டு இந்த உரப்புக்கு தகுந்த மாதிரி சில்லி போட்டுட்டு அரிசியோட நைஸாக நான் அரைச்சிக்க போகிறேன். எனக்கு ரெட் சில்லி வேண்டாம், ஒத்துக்காது அப்படின்னா தாராளமாக க்ரீன் சில்லி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட பர்சனல் டேஸ்ட் அண்ட் சாய்ஸ் தான் சில்லிஸ்லாம். இல்லை சில்லி நான் ஒன்று போட்டுப்பேன், ரெண்டு போட்டுப்பேன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ அப்சல்யூட்லி இது வந்து நம்மளோட பர்சனல் டேஸ்ட்டு தான் இது வந்துட்டு. ஸோ சொரைக்காய் வந்து நான் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். 2 cups ஆஃப் ரைஸ்க்கு 1 cup ஆஃப் சொரைக்காய் நான் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். அது சில்லி உப்பை போட்டு முதல்ல நைஸாக அரைச்சின்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டாச்சு. இதை இப்படியே இந்த தோசைமா கன்சிஸ்டன்சிலேயே நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நன்னா இல்லை, ஹார்டாக இருக்குது, ஏன்னா நம்ம ஃபெர்மெண்டேஷன்லாம் பண்ணாததுனால. ஸோ அதனால நான் வந்து இதை என்ன பண்ணினேன் அப்படின்னா, நம்ம கரைச்ச தோசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தட் இஸ் கோதுமை தோசை ஆர் ரவா தோசை, அந்த பதத்துக்கு வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் வாட்டர் அண்டு ஜீரகம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் கொஞ்சம் அவசரமாக பண்ணதுனால வெங்காயம் போடலை. நான் வந்து பெருங்காயம் போட்டுருக்கேன். பெருங்காயமும் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த தோசையை கோதுமை தோசை மாதிரி வாக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. கோதுமை தோசை மாதிரியே தான் இதை ஊற்றணும், நம்ம தேக்கக்கூடாது போட்டு மாவு தோசை மாதிரி. ஸோ ஊற்றும் போது இந்த மாதிரி நமக்கு ஹோல்ஸ் வந்தாலே நம்மளோட தோசை வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இல்லை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஹோல்ஸ் வந்திருக்கு பாருங்கோ. அதே மாதிரி இந்த சொரைக்காய் தோசைக்கு நிறையா என்ன வேணாம், அங்கங்கே ஒரு ட்ராப்பு ஒரு சைடு விடுங்கோ. நல்லா சூப்பராக பாருங்கோ, இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுது ஆல்ரெடி. இதை நான் திருப்பி போட்டும் கொஞ்சோண்டு தான் நான் எண்ணெய் விட்டேன், நான் நிறைய எண்ணெய் விடலை, பிகாஸ் தேவையில்லை. ஏன்னா சொட்டு விடுறச்சியா அது வந்து அழகாக வந்து வெந்துக்கிறது, கிறிஸ்பாகவும் இருக்குது, சாஃப்ட்னஸும் கொடுத்துக்கிறது. நம்மளோட சொரைக்காய் தோசை வந்து வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட். அதுவும் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ அவங்கெல்லாம் என்னடா நமக்கு டயபெட்டிக் இருக்கே நம்ம என்ன சாப்பிட்றது அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஹோல் மீலே பார்த்தீங்கன்னா இது. ஏன்னா சொரைக்காய் வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸில் இருந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது சொரைக்காய் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு. டயபெட்டிக்கு ரொம்ப 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 நல்லது. காலம்பரையோ ஆர் நைட்டு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து இந்த சொரைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லது. சொரைக்காவை அரைச்சே நம்ம ஜூஸாக குடிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, நம்ம மெயினாக நம்ம பாடியில் வாட்டர் ரிட்டன்ஷன் இருக்கும் சில பேருக்கு, அதனாலே கொஞ்சம் ஹெவியாக தெரியும். எனக்கெலாம் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நான் சொரைக்காவை வந்து நான் நிறையா உடம்புல கூட்டா இந்த மாதிரி தோசையா கோஃப்தாவா நிறைய விதத்தில் வந்து நம்ம சொரைக்காயை சேர்த்துக்கும் போது நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வாட்டரும் கிடைக்கிறது. ஸோ நம்மளோட ஒரு சோலுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இது இருக்குது. நல்ல ஒரு சைட் டிஷ்ஷோடையோ இல்லை மிளகா பொடியோடு சாப்பிடும்போது எல்லோரும் இந்த ஹெல்த்தியான சொரைக்காய் தோசையை ட்ரை பண்ணுங்க. வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட். நான் மிளகா பொடியோடு வச்சு சாப்பிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.